அரசு மாறினாலும் கூட இந்த தமிழக காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டுள்ளது. நீங்க வேங்க வயல் எடுத்துக்கோங்க, பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு எல்லா குற்றவாளிகளும் ஏதாவது ஒரு எந்த கட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த இந்த சொல்லுவாங்கல்ல இந்த வட்டம் மாவட்டம் மாநிலம் அப்படின்ற ஏதாவது ஒரு உறவு அல்ல ஜாதி அமைப்பு மத அமைப்பு ஏதாவது ஒரு பின்புலத்தில் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அப்படிதான் இந்த ஞானசேகரனும் தப்பித்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். பொள்ளாச்சி வழக்கிலும் அப்படிதான் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களால் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் நான் என்னுடைய ஆதங்கத்தை பல வலைவலிகளிலே தெரிவித்திருக்கிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறிய போது இந்த நாட்டில் இதை தட்டி கேட்பதற்கு இதற்கு தண்டனை கொடுப்பதற்கு என்றே இன்னைக்கு தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அது போன்ற போர்க்குணம் கொண்ட தங்கள் உயிரை தந்தாவது பெண் பிள்ளைகள் உயிரை காப்பாற்ற வேண்டும், பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக